எப்ப பார்த்தாலும் ஆம்பளை குரல் கேட்க முடியாது. 12 மணி ஆகா இது மட்டும் சாவ நிலைமையாவே இருக்க. நீங்க முதல்ல அமெரிக்காவையா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இப்படித்தான் லூசு முண்டை பேசிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து கவனிக்கிறீங்க சார். நீங்க யாரு? நீங்க யாரு முதல்ல? நம்ம தமிழ் குஞ்சு குஞ்சு தமிழ் குஞ்சு அந்த குஞ்சில வாயில வச்சுக்கோ. அந்த குஞ்சில நம்ம தமிழ் தொட மாறுது. அச்சா அச்சா எங்க நடக்குது? நம்ம குஞ்சாப்ல பஞ்சாப் ரேடியோ கம்பெனி. ரேடியோ கம்பெனியா? அச்சா ரேடியோ கம்பெனி. நம்ம பிசினஸ் பண்ணி பிசினஸ் பண்ணுவீங்க. என்ன பிசினஸ் பண்ணுவீங்க? லூப் லைட். அச்சா அப்படி சொல்லுங்க. லாரியில ஏத்தி தமிழ்நாட்டுல லோரி சொல்லும். எங்க ஊர்ல லாரி சொல்லும். லாரி எதுவோ ஆதாரம் போய் ஆமா லாரி டியூப் லைட்ல ஏத்தி லோரியில வந்துச்சு. மலை மேல வந்துச்சு. மலை உன் வாயில தெப்பே பட்டு கொடுத்து அது மலை மவுண்டன். அச்சா நீங்கள் பேசுறது நம்மளுக்கு நாக்க வலிக்கணும். நாக்கை நம்ம வலிக்கும். நீங்கள் காய்ச்சினா நாக்கும். என்ன எந்த பழத்துல போயிருக்கு? மேலே மலை கீழே பள்ளம் நடுவுல தீப்பு. நீ எடுக்க ரொம்ப தேவைப்பட்டிருப்பீங்க ஐயா. எடுத்தீங்களா இல்லையா? உருவுறதுல பயங்கரமான ஆளு நீங்க. ஒரு தீப்பு அல்ல. ரொம்ப ஆழத்துல போய் மாட்டிடுச்சு. நம்ம போன் பண்ணிச்சு. யாருக்கு? ராஜ் மைக்செட் ஓனருக்கு. அவர் வந்து அப்படியா? ரொம்ப கைவசமான ஆளா இருப்பாரு. அவர் கை போடல. கைவசமான ஆளாங்க கை போடுறாங்க. நம்ம கை வச்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன பிசினஸ் பண்ணாங்க? பிசினஸ்ல நஷ்டம். ஐயோ நம்ம 20,000 முதல் போடுச்சு. 2 கோடி. நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் நட்டமே நிக்கு. நட்டமா சம்பவம் மண்டே உள்ள சொல்ல வேண்டியதானே. நஷ்டமா? நம்ம திண்டுக்கல் வந்து சூப்பர் பிசினஸ். என்ன பிசினஸ்? துணிமணி சொல்லு. சொல்றா துணி. அந்த துணிதான் துணிமணி. என்ன துணி? பிடிச்ச எல்லோ கலரு, கிரீன் கலரு, ரெட் கலரு, கேரளா காட்டன், பூனம் சேலை. ரொம்ப ரொம்ப பிடிச்ச புழு துணி. அந்த புழு துணியை நீ பாரு. அதே நம்ம சேலை ஊத்தாது. ஊதா கலர் துணி தமிழ்ல தெப்புங்க. சின்ன பிள்ளைல போடு சட்டி. இப்ப போடுறது இல்ல. என் பேமரிக்கு பிடிக்காது. நீங்கள் குடும்பமே மொட்டை குட்டி சாமிக்கு விருதம் இருக்கிறோம்ல. நீங்கள் மாதிரியே ராமதாஸ் மொட்டை குட்டி. அப்படியா? நாங்க ஒரே உங்களுக்கு உள்ளே போடுற அந்த இட்லி வைக்கிற துணி. அது இட்லி வைக்கிற துணியில நல்லா ப்ரோ சூப்பர் ப்ரோ. பிசினஸ்ல 50 கோடி. 5 கோடி. அத வச்சு என்ன பண்ணீங்க? நம்ம சின்னமாவை நக்குச்சு. சின்னமாவை நீ நக்குனீனா பெரியமாவை நாதா பூசே. எதுவட்ட பேரு? சினிமா ஆக்ட் பண்ணுது. சினிமால ஆக்ட் பண்ணுது. என்ன வேலை நடக்குது? நம்ம சினிமால டைரக்டர். நீங்களே டைரக்டரா? ஐயோ சார், டைரக்டர் நேம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? டைரக்டர் பேர் குஞ்சுமணி. என்னமே? குஞ்சுமணி. குஞ்சே பாருங்க. உள்ளே கிடக்கு, சுத்தி கிடக்கு. குஞ்சுமணி. எங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். யார் அவரு? அவர் தான் தாளக்காரர். அவர் பேர் பாவாடராய். கூப்பிடுங்க அவரை. பாவாடராய். சுருக்கமா பாவாடை. உங்க பேரு? சுருக்கமா குஞ்சு. மணி எடுத்துட்டு பாவாடை குஞ்சு. பாவாடை தூக்குனா குஞ்சு தெரியும். சரி, படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கோம். என்ன டைட்டில்? மதுரை காத்த வீரன். மதுரை வீரன். பருத்தி வீரன். புளிய காத்த வீரன். புளுத்தி வீரன். புளி குத்தி வீரன். அந்த தேர் நல்லா அழுத்தம் சொன்ன சேர்த்து சொன்னா தப்பா தான் வரும். புளி குத்தி வீரன் அப்படி சொல்லி அப்படிதான் சொல்லுங்க. ஒரு சபை நாகரிக மதிக்காம நீ பேசுறியா? நாகரிகத்தை ஈர்க்கிற அறிவு கட்ட பழிப்பு இருக்கா? முதல்ல மசத்துக்கு
நீ எதையுமே ஒரிஜினலா வைக்க மாட்டியா? எல்லாமே டூப்ளிகேட். ஒரிஜினல் வந்தா அதை பேசாத. பேசி அப்பா ஜபடாலும் ஒரு வெத்து ஓட்டல எனக்கு எவட்டாவது ஓட்டடா. ராமாயணத்துக்கு ஓட்டல சாமன் தெரிச்சு குடும்ப வட்டிலே உன் குண்டியா வச்சிருக்கேன். அவனை கட்ட அழைப்பா நான் ஒத்த இதுக்கு பாக்குறேன். அம்மா வட்டியா இல்ல ராதாச்சி உன் அம்மா வட்டியா? அம்மா உடைக்கல காலையில திண்டுக்கல்ல ராசு வைச்சோம் எனக்கு அந்த ஆர்வத்துக்காக டீ குடிக்கிறாங்க. நீ போயிட்டாரா? ஒரு பொட்டம் அடிக்கிறா செவனிட்டு ஒரு ஆம்பளை குண்டை நீ அடிக்க விடுறீ. ஆம்பளை முதல்ல அரவிந்த் ஆஸ்பத்திரி பார்வையற்றோர் சங்கத்துல அடிக்கிற அளவுக்கு ஏன் வச்சுக்கல? ஒரு பொம்பளை அடிக்கணும்னா யார் அடிப்பாங்க? யார் அடிப்பாங்க? தன்னுடைய பிள்ளைகளை மட்டும்தான் கண்டிஷன் பண்ணி அடித்து வளர்ப்பாங்க. ஒரு புருஷன் அடங்காதவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்னா அப்ப நீ நடந்த நடைமுறையில தானே இருக்குன்னு யார் அடிப்பாங்க? பிள்ளைகளை அடித்து வளர்ப்பாங்க. நீ எனக்கு அம்மாவா? ஆமா ஆமா. வாங்க வேணும் வாங்க வேணும் வாங்க வேணும். பால் குடிக்கவா? பால்லாம் வத்து பழம் ராதாச்செல்வி அதற்குல ஒரே பாப்பு ராதாச்செல்வி மட்டும்தான் கபடி புரிஞ்சு கொட்டைக்கு எட்டு மாசம் போவாத மண்டையில முட்டாத புட்டு எவனாவது அதிகமா பேசுற பொம்பளை வீட்டுல அதிகமா காவேரி கொண்ட மாடு பொட்டை மாட்டுல இதை என்ன செய்வாங்க? அடிமாட்டி விட்டுவாங்க. ஆம்பளை பேசிட்டு அடங்கி பேசணும். என்ன கும்பலை சிரிச்சா போச்சு, கோயில சிரிச்சா போச்சு. நீங்க சொன்னீங்களே பொட்டை மாடு அடிமாட்டுக்கு விட்டுறாங்க. அடிமாட்டுக்கே விடலையா? நான் வேணாம் சொல்லல. பொட்டை மாட காளை மாடு ஒரு விஷயத்துக்கு தேடி வருது. என்ன பண்ணுங்க? என்னண்ணே என்னண்ணே சத்தம் என்ன? என்னப்பா அமைதியாரு? பாவனை தானே தூக்குவேன். செவன் தூக்காட்ட நான் கலெக்டர் காவேரி மாடு கொண்டாலும் ஒரு பொட்டை மாடு அப்படின்னு சொன்னீங்கல்ல. காளை மாடு எதற்கு யூஸ் ஆகுது? காளை மாடு எதற்கு யூஸ் ஆகுது? நான் இல்லாத வீழ்ச்சி போயிருவேன். எதற்கே யூஸ் ஆகுது? ஒரு அம்மா வீட்டில ஒரு ஜல்லிக்கட்டு விடணும்னா எந்த மாடு விடுவாங்க? காளை மாடு. ஒரு வட மாடு விடணும்னா எது விடுவாங்க? ஒரு மாட்டு வண்டி பந்தயம் எழுதி ஜல்லிக்கட்டு விடுவாங்க. ஆம்பளை மாடு தானே. நீ எதுக்கு பயன்படுற? வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு செட்டு மோத்திர போல அப்படி இல்ல சமூராஜா. காளை மாடு ரேஸ் மாட்டுக்கும் விடுறாங்க, வட மாட்டுக்கும் விடுறாங்க, ஜல்லிக்கட்டுக்கும் விடுறாங்க, எல்லாத்துக்கும் விடுறாங்க. பொட்டை மாடை தேடி காளை மாடு நல்ல பாம்பு சுத்துற மாதிரி தூக்கிட்டு வரீங்க. எதுக்கு வர தெரியுதுல்ல? அப்ப இங்க ஆம்பளை மாடு மட்டும் உட்காந்து போடுது. அதுக்கு ஒரு பொம்பளை மாடு தேவைப்படுறோம்ல. அப்ப எங்களை சொன்னீங்க பொட்டை மாடு காவேரி கொண்டா உலகத்துக்கு ஆகாதுங்கிறிய. என்ன கூந்தலுக்கு சொல்ற? எதுக்குடா சொல்ற? பாம்பு தூக்கிட்டு நல்ல பாம்பு மண்டே துக்குற மாதிரி ஆடு பாம்பு இல்ல யாடு பாம்பு. நான் இங்க எதுக்கு வர? இங்க ஆம்பளை உன்னை பொம்பளைய உன்னை ராதாச்செல்வி இந்த ஆம்பளை 10-50 பேத்துக்கு முன்னாடி திருக்கூட்டுங்கிற 3 முடிச்சு போட்டு தாலி கட்டினாத்தேன் நீ பொம்பளைங்கிற ஸ்தானத்துக்கே வருவ. நான் தேடி வந்து நீ செனையாகி நீ குழந்தை வச்சாத்தே அம்மா வீட்டில உன்னை பொம்பளைன்னு சொல்லுவேன். நீ வீட்டிலேயே கல்யாணம் ஆகாம இந்த மாடு செனையாகாம வீட்டிலேயே கிடந்து இந்த வை உன்னை என்ன மாடுன்னு சொல்லுவான் தெரியுமா? சடங்காகாத முன்பே வீட்டிலே கிடக்க. அப்பா நீ என்னது முடிச்சு போட்ட நக்கிற என்ன நக்கிற முடிச்சு எங்க போடுற? இங்க 3வது முடிச்சு போடுறா 4வது முடிச்ச கலெக்டருக்காண்டி 3 முடிச்சு போடுறேன். உண்மைதானே? ஒரு பொண்டாட்டிய புருஷன் எப்படி வச்சு பக்குவமா பாத்துக்கணும்? ஏன் வச்சு பாத்துக்கல? ஏன் வச்சு பாத்துக்கல? உனக்கு என்னடி குடுக்கா வச்சு குடுக்கணும்னா ஒரு ஆம்பளையோட திறமையில இருக்கு. சம்பாத்து ஒழுங்கா
சம்பாதிச்சு ஒழுங்கா கொடுக்குறியா லட்சணத்துக்கு உனக்கு பொன்னி அரிசி என் துண்ணி அரிசி அந்த பொன்னி அரிசியை வாங்கி என் துண்ணியில போட்டு அரைச்சு என் அடுப்பை பத்த வச்சு உன் விறக துளிச்சு என் முட்டையை அரைச்சு உன் வாயில வச்சு சிக்கன் சிட்டிப்பை 40 வகை கூட்டு உங்களுக்கு 10 மாட்டுல இவ டான்ஸ் கறியா லம்பாடி போயா இவ பூ இல்ல கல்லு இவ பூலாண்டி கிடந்த தயிரை ஊத்தி நல்லா கவக்குன்னு தின்னுபிட்டு விட்டத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு உன் கொட்டைய மண்ணாக்க வச்சுக்கிட்டு புழுக்க சொல்றாங்க வடமாடுக்கு போனாலே காவேரி மாடு கொள்ளாது பொட்டை மாடு கண்ட ஏறிக்கிட்டு கிடக்குது. என்ன அரிசியை காய்ச்சி போடுறேன் சமையல் பண்ணி என்ன அரிசி போடுற பொன்னி அரிசியை வாங்கிட்டு வர்றது யாரு உழைச்சு உன் புருஷன் சண்முகராஜால வாங்கிட்டு வந்தா தாண்டி நீ அடுப்புல வடிப்ப நீ முட்டை ஓடுறீங்க இந்த புளி முட்டை இதுல முட்டை இருக்காது மனுஷன் தான் இருக்கு அந்த முட்டையை கடையில வாங்கிட்டு வர்றவே உழைச்சிட்டு வர்றேன் ஆம்பளை தானே நான் உழைச்சா தானே நீ உள்ள இருந்து வடிக்க முடியும் மூலாவது நான் தானே ஆம்பளை இல்லாம நீ உலகத்துல பொம்பளை என்ன சாதனை பண்ணிட்ட ஒன்ன சொல்லி கூட செத்து போயிருந்தேன் கொத்தனார் யாரு ஆம்பளை தூக்கு கிண்டு மட்டக்கம்போட மேல நிற்பேன் ஆமா நீ வாய வச்சு பார்த்தீங்கள நீ சித்தாளு நீ எங்க இருப்ப நீ கீழே தாண்டி நிக்கணும் எப்படி மணி தொங்க விடுவேன் அதை பார்க்க எப்படா தூக்கு குண்டு நீங்க சொன்னீங்களே இப்ப கொத்தனார் யாரு ஆம்பளை நீங்க மேல நிப்பீங்க மட்டக்கம்போட தூக்குண்டோட நான் சித்தாளு கீழே நிக்கணும் சட்டியை ஏந்திக்கிட்டு நிக்கணும் இந்த செத்தாளு சட்டியை ஏந்தினாதான் கலவையை கலந்து உன் மட்டக்கம்ப வச்சுக்கிட்டு டப்பு 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 அடிப்பேன் இல்லன்னா உன் தலையெடுத்து டப்பு 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 டப்புன்னு கையாலேயே அடிச்சுக்கிட்டு நீ நினைச்சது கூட அப்படி இன்னைக்கு உள்ளது உலகத்துல தேவையில்லை உங்களையே தேவையில்லை எல்லாத்தையும் ஒரு சட்டியில போட்டு கலந்து லிப்ட்ல ஏத்திட்டு போயிட்டே இருப்பான் உன்னை மாதிரி அசந்த கொத்தனார் பாரு அவன் சித்தால் தாய் தேவையில்லாத சொல்ற ஆம்பளை நீ கல்யாணமே ஆகாம உட்காந்துருக்க ஏன் இல்லையா ஏன் இல்ல அமெரிக்காவிலேயே அதிரடித்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கல்யாணம் முடிச்சாரா இல்ல இழுத்துக்கிட்டு அவரை ஆம்பளை தானே எத்தனை ஆம்பளை சொல்லணும் கல்யாணம் நீ ஒரு நாள் கல்யாணம் முடியாம தெருவில் நடந்துரு இருச்சாதி குடிச்ச முன்னாடி காரி என்னத்துக்கு நாங்க கல்யாணம் ஆகாம நாங்க இப்படி அமைக்கிட்டே கிடக்கணும் பேசுற நீங்க சொன்னீங்களே ஐயா அப்துல் கலாம் ஐயா கல்யாணமே ஆகாம இந்த உலகத்துக்காண்டி வாழ்ந்தாரு என்ன ஆம்பளையான்னு சொல்லி கல்யாணம் ஆகாம நாங்க இருக்கிறோம்னு கல்யாணம் பண்றது ஒரு கொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஓட்டுறது 45 வப்பாட்டி இருக்கு நான் கேட்கிறேன் செத்ததுக்கு அப்புறம் உடன்கட்டை ஏறணும் நாங்க உடன்கட்டை ஏறோம் அப்படிங்கிற அண்ணன் எப்ப சாகுவேன் சின்ன எப்ப காலியாகும் உடன்கட்டை ஏறன்னு பக்கத்து வீட்டு கடை எடுத்து போட்டு ஏறிக்கிட்டு கிடக்குற நீ என்ன பேசுற நீ என்ன பேசுற நாங்க குடுக்கலாம் எங்க தம்பாச்சு ட்ரிப்ல நீங்க 500 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு பொண்டாட்டிக்கு 200 எந்த அப்படின்னு பொண்டாட்டிக்கு தூக்கி போட்டுட்டு நேரம் அம்மா பாட்டி ஒயின் சாப்பிட போயிடுற சரி தண்ணியை போட்டமே வந்தமே குடும்பம் முத்துறான் அந்த இல்லையே தண்ணியை போட்டவங்க மொட்டை குண்டியோட கிடக்குற நாங்க உன்னை தூக்கிட்டு வந்து அந்த மணியை தண்ணி ஊத்தி கழுவி சுத்தம் பண்ணி கோயிலுக்கு மணியான்ற மாதிரி ஆச்சுவோம் கும்பாபிஷேகம் பண்ணி விட்டு அப்பா சாமி அதை நூத்தி அடிக்க முடியும் நாங்க ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடங்கால சிரிக்கு சடங்காய்க்கு அப்படி கூப்பிடுவாங்க குடிச்சு போற நீ பாக்குறது ஊரா இந்த குடிச்சிட்டு மொட்டை குட்டியா கிடக்கான அவனையே பாக்குற நல்லவன உன் கண்ணுனால பாத்து நல்லவன் யாரும் சிக்கலையே நல்லவன் சிக்கனா உன்னைய வந்தா செத்து போயிருவேன் நீ உன்னை எத்தனை பேத்த கொண்டுட்டு ஏன்ட்ட வந்துருக்கியா சண்முகராஜா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வரை நீங்க ரொம்ப சீரியஸா பேசுறீங்க சரி அது வந்து நம்மளுடைய 2 பேர் இருங்க டென்ஷன் ஆகாதீங்க நாடக உலகத்துல எந்த வருஷத்துலயும் மட்டும் நான் சந்தேகப்பட மாட்டேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வந்தவன ராதாச்சேரி கிட்ட அசிங்கம் ஆபாசம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க எனக்கு துளியெல்லாம் கூட கொடுக்க ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசணும் செந்தமில்ல பேசிட்டாள் சாச்சிட்டா எல்லாத்தையும் வந்த ஒரு ராசவார்த்தை கேவலப்படுத்தின ஆமா சம்போ மகாதேவன் அம்போண்டு அனுப்புவாங்க கம்ப புடிச்சிட்டு வருவாங்க தெம்புள்ளாம தெரிவாங்க நீ யாரடி வாய் உள்ள பிள்ளைதான் பிழைக்கும் ஒன்ன மாதிரி ஆளுகளை ஏப்ப சாப்பே அடிச்சு நொறுக்கிட்டு
நாகரிகம் வேணுமா? சரிங்க. ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிர் அண்ணன் சொல்றான், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர். தருமாஜ் பத்திரிகை கேஸ் மாதிரி ஆயிட்டா? ஒழுக்கம் 4 நாள் ஆச்சு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம 2 வச்சு போட்டா. ஆமா ஆமா, எனக்கு 1 வாரம் ஆச்சு. இருக்கு. பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. உண்மையிலேயே உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பேசுற இந்த விடி வரைக்கும் பேசுறேன். இந்த இடத்துல என்ன பண்ற? என்ன வியாபாரம்? பழங்கள். ஓ, ஊட்டு கேஷா? உங்களுக்கு ஆறாம் வேணும். நான் பெரிய பெரிய நாயனுக்கே பார்த்தேன். என்ன பழம்? இலந்தை, ஆப்பிள், ஆப்பிள், மாது, மாது, திராட்சை, சப்போட்டா 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 சப்போட்டா. வரிசையா வாங்க. சப்பு சப்போட்டா. உங்க பழம் சீசனுக்கு தான் கிடைக்கும். நம்ம பழம் வருஷத்துல 12 மாசம். என்ன சொல்றீங்க? ஆமா, ஊதுவத்தியை குத்தணும்டா. எந்த குத்தணும்? அந்த பழம் தான் நல்லதுக்கும் யூஸ் ஆகும், கெட்டதுக்கும் யூஸ் ஆகும். எனி டைம் ஹவுஸ்ஃபுல் தான். ஹவுஸ்ஃபுல் தான். ஓகே ஓகே. நம்மட்ட 4 ஐட்டம். ஆமா, செவ்வாழை எப்பனா ராமதாஸ் வாங்கிட்டேன். சரிங்க. ரஸ்தாலி எப்பனா ரூபன் வாங்கிட்டேன். வாங்கியாச்சு. இந்த திண்டுக்கல் சிறுமலை பழம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஜெயராஜ் வாங்கிட்டாரு. சரிங்க. ஆமா, நம்மட்ட அரடோடு நேர்ந்தரன் பெருசாவும் இருக்கும். பெருசுன்னா மஞ்ச மஞ்சள். நீ சொல்றது மாதிரி ஆலயம் மணி மாதிரி கீழே வளர்க்கும். மஞ்ச மஞ்சள் இருக்குது. மஞ்ச மஞ்சள் தோலை உரிச்சிட்டு உள்ள தள்ளு. 4 பேரும் சேர்ந்து இந்த பிள்ளைக்கு பணம் கொடுத்தீங்களா? கவட்டை இல்லாம நீ காய சிப்ஸ் போடணும், பழத்தை உள்ள தள்ளணும். நம்ம பழத்தை சாப்பிட்டா 1 வாரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. பழத்தை கொடுத்து பாருங்க. அதோட நீ பழம் பஞ்சாமிர்தம் ஆயிரும். 24 வருஷமா கொடுத்துருக்கேன். அதனால இந்த இடத்துல 2 பழத்தை யாருக்கு பார்த்து அடி கையில் அமைப்பிட்டுள்ளே அம்மா பட்டியில ஓட்ட போற நம்ம பொழப்பு. அம்மா பட்டியில ஓட்ட போற பொழப்பு. என்ன மைக் அங்க இருக்கு, அங்கே போய் வாயிருக்குற. என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டேங்க. இட்லி பணியாரமா? இட்லி தான் நெஞ்சுக்குள்ளே நிக்குது, போகவே மாட்டேங்குது. என்ன இட்லி முள்ளு முள்ளா குத்துது? ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசியா? சோடாப்பு நிறைய போடாது, ஊதிரும் பம்பு. அது எதுக்கு ஆசையா இருக்கு? வந்துட்டு நான் கமிட்டியில உட்காரவா? தலையா
₹7500 சம்பளம் கேட்கிறேன். அரிக்கு சிறகு வெட்டி விட்டேன். உங்ககிட்ட அரிக்கவும் சொல்லியும் நைவா செய்தா செல்லாம் நம்மகிட்ட ஆயில் இந்த எந்த உப்பு தண்ணி இருக்கு, அதை வச்சு குளி. உப்பு தண்ணி ரொம்ப அரிச்சு சிந்திக்கான் சின்ன என்ன சர்க்கஸ் இல்லையா? ரொம்ப வளைகிறாங்க. சுத்தி இருக்கு. அம்மாவட்டி பெரியவங்களுக்கு சொல்வது, நோட்டீஸ் அடிக்க இங்கே போ, இங்கே கொடுத்துருங்க. லப்பு லப்புன்னு அடிப்பான். நிறைய இருக்கு பார்த்து. மேடையில கீழே விழுந்துச்சு, நாய் விட்டு ஓடிச்சு. பார்த்து குளிச்சு. நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்மளே ஆடிக்கிட்டு போய் உள்ள இருக்கிறவங்க நோகாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிடும். ஆளுங்களுக்கு வேலையை கொடுப்போம். வாட்டி சொல்லி எப்படினாலும் சரஸ். சூப்பர் பேர். உங்க பேருங்க? என் பேரு வரசு. சரசு. சரசு பேரை மாத்திட்டேன். எனக்கு ஓ பிரியா. ஓ பிரியா. என் பேரு ஓ பொம்மையா. இப்ப வேணா நாளைக்கு. ஓ பொம்மையா. ஓ பொம்மையா. வா விளக்கு பிடிக்குமா? பேரை மாத்திட்டேன். என் பேர் சக்குன்னு வச்சிருக்கு. சக்கு. உங்க பேருங்க? மைனேமி சொக்கு. நம்மளுக்கு பிள்ளை பிறந்தா நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை பிறந்தா நக்குன்னு வைப்போம். பேர் பாப்பம்மா வச்சிருக்கேன். Your name is பாப்பம்மா. உங்க பேருங்க? My name is அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர். உன் பேரு பாப்பம்மா. உங்க பேருங்க? என் பேரு ஒபாமா. என் உண்மையான பேர் ராதா செல்வி. பாப்பம்மா. உண்மையான பேர் நாராஜ். உங்க பேருங்க? My name is சண்முகராஜ். என்னைக்குமே உங்களுக்கு தனி இடம் தான். I love you. என்ன? I love you தான் வாடி நொங்கு கட்ட போறதுங்க. உங்ககிட்ட போலாமா? யாரும் கூப்பிடாயிட்டு போயிடாது, நொங்கு எடுத்துட்டு வாங்கி. நொங்கையா? ஓ நொங்க. அதனால உங்களை நான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசி வைப்பீங்களா? வாய்ப்பு கொடு. கடைசி தொண்டை வரைக்கும் எங்க அப்படிதான் சொல்றீங்க, கிளம்பிடுறீங்க. எங்க நீதான் தூங்கிடுறீங்க. வீட்டை பூட்டிட்டு அப்புறம் நான் பூட்டை உடைச்சிட்டு வரேன். வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சொல்லுங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டேன். ஆமா ஹவுஸ் ஓனர். என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? அந்த பூமாலை பொழுதினே
தம்பி மிருகத்தை குறைக்காதீங்க, குறைச்சுட்டே நீங்க குறைக்காதீங்க. எல்லாம் ஒரே மாதிரி வைங்க. காரணம் சொல்லுங்க. பேஸ் ரொம்ப வைக்க வேண்டாம், பேஸ் ரொம்ப வேணுங்கிறாப்ல. மாமா கல்யாணம் பண்ணு. நம்ம 2 பேர் முதல் ராத்திரி பால் கொண்டு வரணும். ஆமா, பால் மசூல் வரணும். அப்படி பூவாடை காற்று வந்துடாதை தீங்குது, முந்தானை இங்கி குடையாக மாறுதே. பூவாடை காற்று வந்துடாதை தீங்குது, முந்தானை இங்கி குடையாக மாறுதே. Come on.